இப்போ ஸ்டார்டர் ஒன்று ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க, கம்ப்ரஸர் ரன்னிங் ஆகலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிருந்துச்சு. ஓவர்லோடில் ட்ரிப் ஆகின காரணத்தினால நம்ம ரீசெட் பட்டனை அமுத்தி விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். மறுபடியும் ட்ரிப் ஆச்சு. என்ன காரணம்னு கண்டென்சரை கழட்டி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ கண்டென்சரோட ரேஞ்சு வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது. கண்டென்சரோட ரேஞ்சை வந்து நம்ம இந்த கண்டென்சர் மீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து காமன் இந்த வயரு. இப்போ காமனுக்கும் நம்ம ரன்னிங்க்கும் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். மோட்ரு வந்து கம்ப்ரஸர் மோட்ரு வந்து 7.5 HP. 7.5 HPக்கு வந்து கண்டென்சரோட ரேஞ்சு வந்து 86லேருந்து 90, 110 முடிய கொடுக்கலாம். இங்கே வந்து 86 ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இதோட நம்ம கரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரக்கூடிய டயங்களில் வந்து இன்னொரு கண்டென்சரை ஆட் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அவங்க. இப்போ நம்ம அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணும்போது நம்ம கண்டென்சரோட ரேஞ்சில் கண்டென்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 MFT ஆட் ஆகுது. அதனால் வந்து 132 இந்த ரேஞ்சு வந்து ரன்னிங்கில் இருக்குது. 132 இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணும்போது 83க்கு வந்துடுது. இது நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்டார்டிங்கை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கோட ரேஞ்சு வந்து சரியாக தான் இருக்குது. 120 ஒரு 50 MFT ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கோட ரேஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ட்ரிப் ஆகிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா லோடு கண்டென்சர் ஆனில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ரிலே ரேஞ்சோட அதிகமாக போகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் எதுவும் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் பிரச்சனைனாலையும் ஆகும். இல்லை அப்படின்னாலும் இந்த ரிலே கம்ப்ளைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி ட்ரிப் ஆகும், ஓவர்லோடு வாங்கி ட்ரிப் ஆகும். நமக்கு இந்த ஸ்டார்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம். ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து RYB 3லேயும் வந்து ஓரளவுக்கு ஈவனாக தான் வோல்டேஜ் வந்து போகுது. இப்போ வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது Rக்கும் Yக்கும் செக் பண்ணுறோம். 480. Rக்கும் Bக்கும் செக் பண்ணும்போது 450. Yக்கும் Bக்கும் செக் பண்ணும்போது 460 ரேஞ்ச் இருக்குது. ஒரு 10-20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து மறுபடியும் ட்ரிப் ஆகுது அப்படின்னா இந்த ரிலே ரேஞ்சு தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ ரன்னிங்காக போட்டு விட்டுருக்கேன் கம்ப்ரஸரை. கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்குது. பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃப் ஆகுதான்னு. நம்ம ஆம்ஸை செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து இப்போ நம்ம ஸ்டார்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வோல்ட் மீட்டரில் வோல்டேஜுக்கு வச்சுட்டு நம்ம L1 L2க்கு லைன் செக் பண்ணும்போது $470 வோல்டேஜ் வருது. 470 வோல்டேஜ் ஓடக்கூடிய கரண்ட்டு தான்.
இந்த வோல்டேஜுக்கு மோட்டர் ரன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. எவ்வளோ ஆம்ஸ் மீட்டரில் காமிக்குது அப்படின்னா ஒரு 15 ரேஞ்சில் இருக்குது. நம்ம கிலோமீட்டரில் ஆம்ஸ் எவ்வளோன்றது செக் பண்ணுவோம். ப்ளூ ஃபேஸுக்கு வந்து 8 ஆம்ஸ் காமிக்குது. ஒய் ஃபேஸ் லைனில் 13 ஆம்ஸ் போகுது. ஆர் ஃபேஸில் வந்து 13 போகுது. ஆரும் ஒய்யும் வந்து ஈவனாக தான் போகுது. வெயில வந்து 14. லோட் ஆகிற முடியும் ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். லோட் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு சோக் தண்ணி வந்த பின்னாடி ஒரு ஸ்டாண்டர்டான ஆம்ஸுக்கு வந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு சோக்குக்காக ஆம்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ரஸரில் ஒரு வேளை வால் பிளேடு உடஞ்சிருந்துச்சி அப்படின்னாலும் ஆம்ஸ் இந்த மாதிரி ரேஸ் ஆகி ட்ரிப் ஆகும். கம்ப்ரஸரில் இப்போ வால் பிளேடு உடஞ்சிருக்கா என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்குது. இந்த சைடு சுத்தமாக வேலை செய்யலை. ஃபில்டரை கழட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். மோட்டரை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஃபில்டரை கழட்டி விட்டு நம்ம செக் பண்ணும்போது இந்த சைடு நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம அடைச்சி லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வேலை செய்யுது. அதே ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு இல்லை, இழுக்கவே இல்லை. அதே ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு இழுக்கவே இல்லை, சுத்தமாக இழுக்கவே இல்லை. இந்த மண்டை தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த மண்டையில் வந்து வால் பிளேடு இந்த மாதிரி ஏதாவது உடஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த சைடு நம்ம கையை வச்சு பார்க்குறோம், எப்படி இழுக்குதுன்றதை பாருங்கள். அந்த இழுக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? கையை வந்து யார் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா? நல்லா இழுக்குது. இந்த மண்டையில வந்து இழுக்கல. காத்து உள்ள இருந்து இந்த மண்டையில இழுக்கல. இந்த மண்டை தான் வந்து கம்ப்ளைண்ட். நமக்கு ஸ்டார்டர்ல வந்து கண்டென்சர் ஃபால்ட்டா இருந்தாலும் ஆம்ஸ் அதிகமாக வாங்கி ட்ரிப் ஆகும். ரிலே ரேஞ்சு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம ரிலே ரேஞ்சை தொடர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும் அடிக்கொழுக்க. இந்த மாதிரி கம்ப்ரஸரில் வால் பிளேடு உடஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கம்ப்ரஸரில் வால் பிளேடு உடஞ்சிருக்கு கன்ஃபார்மாக. அதனாலேயும் இந்த மாதிரி ஓவர்லோட் ஆம்ஸ் வாங்கி ட்ரிப் ஆகும்.
இப்போ மணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால நாளைக்கு தான் இந்த வந்து கம்ப்ரஸரை கழட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஓவர்லோடில் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ரிட்டர்ன் ஏர் வாங்குது பார்த்தீங்களா. இந்த சைடு ரிட்டர்ன் ஏர் வாங்குது. இங்கிட்டு வந்து வாங்கலை. இப்போ பார்த்தீங்கனாலே இதில் உங்களுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த மண்டை தான் கம்ப்ளைண்ட்டு. சரி, இதை நாளைக்கு கழட்டி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும்.